கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஒரு உள்ளான மாற்றம் என்பது மிகவும் அவசியம், தேவை. நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் காணப்படுகிறதா? நம் வேத வசனத்தை கேட்கும் போதெல்லாம் நமக்குள்ள இருதயத்துக்குள்ள மாற்றம் காணப்படுகிறதா? நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம சிந்திச்சு கண்டிப்பாக பார்க்கணும். அதாவது லூக்கா 19:8 என் ஆசைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இந்த வசனத்தை பார்த்தோன்னே யாரை நம்ம சொல்கிறோன்னு சொல்லி நமக்கு தெரியும். அதாவது ஒரு மனிதரோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இயேசு சம்மந்தப்பட்டு இருக்கிறார், எந்த அளவுக்கு அவங்க இயேசுவை உணர்ந்திருக்கிறாங்க, எந்த அளவுக்கு அவங்க போதிக்கப்பட்டிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு இயேசுவுக்கும் அவங்களுக்கும் ஒரு பலம் உண்டாயிருக்கு என்பதை நம்ம வெளிப்பிரகாரமாக அதை கண்டே பிடிக்க முடியாது. எந்த அளவுக்கு அவங்க ஐக்கியம் ஆண்டவர்கிட்ட வச்சுருக்காங்கன்னு வெளிப்பிரகாரமாக நமக்கு எப்படி தெரியும்? கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் எதன் மூலம் கண்டுபிடிக்கலான்னா, சகியூன்னு ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஆண்டவர் அவனை பார்த்து, சகிவியே நீ இறங்கி வா அப்படின்னு சொல்லுவார். அப்படி சொல்லும்போது அவன் உடனே ஒடிவி சந்தோஷமாக சொல்கிறார். ஆண்டவர் அவர்கிட்ட எதை பேசினாருன்னு நம்ம வேதத்தில் எழுதப்படல, எவ்வளோ நேரம் பேசினாருன்னு எழுதப்படலை, அந்த குறிப்பு எதுவுமே நமக்கு இல்லை. ஆனால் பேசின உடனே அவன் என்ன செய்கிறான் பார்த்தீங்களா? நான் எதையாவது யார்ட்டையாவது வாங்கியிருந்தா நான் நாளத்தனையாக திரும்ப கொடுக்கேன், என் சொத்துல பாதியை ஏழைகளுக்கு கொடுக்குறேன். அவனுக்குள்ள ஒரு உள்ளான மாற்றம் உண்டானது. அவன் கல்லான இருதயம் அப்படியே கரைஞ்சி போயிடுச்சுங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சகையை போல ஆண்டவருடைய வார்த்தைகளை வசனங்களை கேட்கும்போது, ஆண்டவர் நமக்குள்ளே வரும்போது ஒரு உள்ளான ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். அது எப்படி அறிந்து கொள்ளலாம்? நம்முடைய சுபாவங்களில், நம்முடைய சாட்சியான வாழ்க்கையின் மூலம் நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். இப்போ மோசே என்ன பண்ணுறாரு, சீனாய் மலையிலேருந்து மலையிலேருந்து இறங்கி வராரு. அப்போ மலைக்கு ஆண்டவர் கூப்பிட்டு அவர் போயிருக்கிறாரு. ஆண்டவரோட தான் அவர் பேசினாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதை வச்சு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, மோசையின் முகம் அப்படியே பிரகாசமாக இருந்தது, கன்னங்கள் பார்க்கக்கூடாத அளவுக்கு பிரகாசமாக இருந்தது. புரியுதா? அப்போ அவருக்கு உள்ளான மாற்றம் மோசைக்குள்ள ஏற்பட்டது. அதன் பிரதிபலிப்பாக ஜனங்கள் பார்க்கக்கூடாதபடி இருந்தது. அப்படிப்பட்ட கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? தேவன் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக உண்டாகும். ஆண்டவர் அதைத்தான் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். ஆமென். அந்த இயேசுவை நம்புங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். கர்த்தருடைய கரத்திலிருந்து பெரிய அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.